உலகத்திலே நடந்த மிக பயங்கரமான அநியாயம், கர்பலாவிலே நபி அவர்களுடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. என்ன நடந்தது கர்பலாவுடைய பூமியிலே? இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு சில சகோதரர்கள் கர்பலாவை பற்றி தெளிவுபடுத்துங்கள், அந்த நாளிலே மறைக்கப்பட்ட அந்த கண்ணீர் வரலாறை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய பதிவிலே கர்பலாவுடைய பூமியிலே என்ன நடந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பயங்கரமான அநீதியை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கர்பலாவை பார்ப்பதற்கு முன்னால் அஹ்லுல் பைத் என்றால் யார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியம். இந்த விடயத்தை விளங்கினால்தான் கர்பலாவை பற்றி நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, அஹ்லுல் பைத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. குறிப்பாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நான்காவதும் கடைசியுமான பெண் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய கணவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இருவர் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு தான் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படும். திர்மிதி ஷரீஃபுடைய ரிவாயத் வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு போர்வையை அவர்கள் மேலே போர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாய் அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், வஹாஸதி எனக்கு உரித்தவர்கள், அஸ்ஹிப் அன்ஹுமுர் ரிஜ்ஸ வதஹிர்ஹும் தத்ஹீரா, இவர்களை விட்டு பாவ சுமைகளை நீக்கி இவர்களை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப நான் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவன் கிடையாதா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னகி அலா கைர், நீங்கள் நலவின் மீது தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அஹ்லுல் பைத் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய குழந்தைகள், இவர்களுடைய வழித்தோன்றலில் வரக்கூடியவர்களுக்கு தான் சொல்லப்படும். இன்றும் கூட அஹ்லுல் பைத் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுபகிதுனா அஹ்லல் பைத்தி அஹதுன் இல்லா அத்கலஹுல்லாஹுன் நார். சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க சொன்னாங்க, அஹ்லுல் பைத்தாகிய எம்மை யார் கோபப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான் என்ற எச்சரிக்கையும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பெரிய அன்பு வைத்திருந்தார்கள். யுத்தத்துக்கோ அல்லது பிரயாணமோ செய்துவிட்டு மதீனாவிற்கு வந்தால் முதலில் மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத் தொழுதுவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பார்த்துவிட்டு தான் இவர்கள் வீட்டுக்கே செல்வார்கள். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தைகள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா நாகியோட எந்த அளவுக்கு நபி அவங்க இரக்கம் வைத்தார்களோ இதே போல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் மீதும் நபி அவங்க அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். காரணம் என்ன? நபி அவர்களுடைய பேர குழந்தைகள். எந்த அளவுக்கு சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரதிலே கொண்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப எனக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைத்தார்களோ நான் ஹர்ப் என்பதாக பேர் வைத்தேன். ஹர்ப் என்றால் யுத்தம். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரே யுத்தத்தினுடைய விடயத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பதின் காரணமாக இவர்கள் மகனுக்கு ஹர்ப், யுத்தம், போர் என்பதாக பேர் வைத்தார்கள். நபி அவர்கள் வந்தார்கள், என்னுடைய அரூனி இப்னி, என்னுடைய மகனை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
தூக்கி கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே கொடுக்க நபி அவங்க கேட்டாங்க, என்னுடைய பேர குழந்தைக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மடியிலே இருக்கிறார்கள், நபி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சம்மைதுஹு ஹர்பன், ஹர்ப் என்பதாக பேர் வைத்தேன். நபி அவங்க சொன்னாங்க, லா பல் ஹுவ ஹசன், இல்ல ஹசன் தான் இவருடைய பேர் என்பதாக நபி அவர்கள் பேர் வைத்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இரண்டாவது ஆண் குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைத்த பொழுது நபி அந்த குழந்தைக்கும் நான் ஹர்ப் என்பதாக பேர் வைத்தேன். நபி அவர்கள் வந்து கேட்டாங்க, அரூனி இப்னி, என்னுடைய மகனை காட்டுங்கள் என்று சொன்ன நேரத்திலே என்னுடைய இரண்டாவது மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தேன். நபி அவங்க கேட்டாங்க, என்ன பேர் வச்சீங்க? சொன்னேன், ஹர்ப் என்பதாக. நபி அவங்க சொன்னாங்க, லா பல் ஹுவ ஹுசைன், இல்ல ஹுசைன் தான் இவருடைய பேர் என்பதாக இரண்டு குழந்தைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஹசன் ஹுசைன் என்றால் அழகானவர், பொலிவானவர், அழகான முகமுடையவர், அழகான வதனமுடையவர் என்ற கருத்து. கண்ணியமானவர்களே, சிறந்த பேரை தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நசாயியுடைய ரிவாயத் வருகிறது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, ஹசன் ஹுசைன் சுவர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க முடியும். கண்ணியமானவர்களே, திர்மிதி ஷரீஃபுடைய ரிவாயத், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், ஹாதானி இப்னாய வ இப்னா இப்னதி, யா அல்லாஹ் இந்த இருவரும் என்னுடைய இரண்டு மகன்கள், என்னுடைய மகளின் இரண்டு மகன்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த இரண்டு பேரையும் நான் நேசிக்கிறேன், ஃபஅஹிப்பஹுமா அந்த இருவரை நீயும் நேசி, யா அல்லாஹ், ஃபஅஹிப்ப மை யுஹிப்புஹுமா இந்த இருவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசி, யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, அபூ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் வந்து யம்ஷியானி வ யஸிரான், அங்கால இங்கால ஓடி திரிந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபாவை நிறுத்திவிட்டு மிம்பரில் இருந்து கீழே இறங்கி இருவரையும் அணைத்து தூக்கி கொண்டு மிம்பரிலே ஏறினார்கள். கண்ணியமானவர்களே, மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் குதுபாவை முடித்து விட்டு தான் இவ்விருவரையும் தூக்க நினைத்தேன், ஆனால் அதுவரை எனக்கு பொறுமை கிடையாது, அதனால் தான் நான் பொறுமையை இழந்து இவ்விருவரையும் தூக்கினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு அதிக அன்பு வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை நன்றாக அவதானியுங்கள். இதை நீங்கள் விளங்கினால்தான் கர்பலாவில் நடந்த அநியாயத்தை நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். அஹ்மத் முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்களுக்கு மிக ஒப்பானவராக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட வேறு யாரும் இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள். நபி அவர்களுடைய தோற்றம், நபி அவர்களுடைய முக வாக்கு கொடுக்கப்பட்டவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களைப் போலவே தோற்றத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பிறகு ஹிலாஃபத்துடைய ஆட்சி 30 வருடங்கள் தான் இருக்கும் என்று கூறினார்கள். ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்றால் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், இஸ்லாமிய கோட்பாடு அடிப்படையில் நிகழக்கூடிய ஆட்சிக்கு தான் ஹிலாஃபத் என்று சொல்லப்படும். ஹிலாஃபத்துடைய ஆட்சி எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக, கம்பீரமாக, வலிமையாக இருக்கும் என்று சொன்னால், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை, சிக்கல் வந்தால் அந்த ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி இந்த ஹலீஃபா பெரும் படையை எடுக்கும் அளவுக்கு சக்தி பெற்றவர். இதுதான் ஹிலாஃபத்துடைய ஆட்சி. கண்ணியமானவர்களே, அந்த ஒருவருக்கு சார்பாக, அந்த ஒரு முஸ்லிமுக்கு சார்பாக இவர் பெரும் படையை திரட்டி அவருக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் ஹிலாஃபத்துடைய ஆட்சி. கண்ணியமானவர்களே, வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நான் இப்பொழுது சொல்லக்கூடிய முழு விடயங்களும் தெளிவான ஆதாரங்களுடன் சரித்திர கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது.
செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயா என்ற கிதாபிலே, இமாம் ஜரீர் அத்-தபரி தாரிஹு அத்-தபரியிலே, இமாம் சுஹைலி ரவுதுல் உனுஃபிலே, இமாம் இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவிலே, இமாம் இப்னு சஅத் தபகாத்திலே இந்த சம்பவங்களை தெளிவாக ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறார்கள். இந்த திர்மிதியுடைய ரிவாயத்தை பார்க்கும் பொழுது ஹிலாஃபத் 30 வருடம், அதாவது நபி அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11 நடக்குது. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 12 வருடங்கள். ஹிஜ்ரி 23 உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 3வது கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் 12 வருடங்கள் கலீஃபாவாக ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 24 வருடங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு, இதற்கு பிறகுதான் உலகத்திலே குழப்பங்கள் உண்டாக ஆரம்பித்தது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு 4வது கலீஃபாவாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் 5.5 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 29 அரை வருடங்கள், 29 வருடங்களும் 6 மாதங்களும். இந்த 6வது வருடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய மூத்த மகன் ஹசன், நபி அவர்களுடைய முதல் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி போகிறது. கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு முஸ்லிம்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்து ஷாமிலே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அலி ரலியல்லாஹுடைய தலைமையில் இன்னொரு இடத்திலே கூஃபா போன்ற பகுதிகளிலே இன்னொரு ஆட்சி நடக்கிறது. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் இவர்கள் கலீஃபாவாக இருந்த பொழுது 40,000 பேர் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்கிறார்கள். ஈராக்குடைய பகுதி, ஹொராசான், ஹிஜாஸுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் பைஅத் செய்தார்கள். இந்த பகுதியை தான் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 6 மாதங்கள் கலீஃபாவாக ஆட்சி செய்கிறார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு பூர்த்தியாக 30 வருடங்கள் ஆகிவிட்டது. நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு 30 வருடங்கள் ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும் என்று சொன்னார்களே. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் 6 மாதங்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு யோசிக்கிறாங்க, இப்பொழுது முஸ்லிம்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் ஜமல், சிஃபீன் என்ற யுத்தங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்து 30,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த யுத்தங்களிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதனால இப்படியே தொடர்ச்சியாக 2 இடங்களில் பிரிந்து ஆட்சி நடந்தால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாமலாகிவிடும், அல்லாஹ்வுடைய உதவி வராமல் தடைப்பட்டுவிடும் என்று சொல்லி ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருந்த நேரத்தில் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, இன்னப்னி ஹாதா சய்யிதுன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ என்னுடைய இந்த மகன் தலைவராக இருப்பார். எப்படியாப்பட்ட தலைவர்? யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய பிரமாண்டமான 2 கூட்டங்களுக்கு மத்தியில் இவர் மூலமாக அல்லாஹ் ஒற்றுமையை, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவார் என்று பல வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் ஹிஜ்ரி 40 நடக்குது. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அது 35 வருடங்களுக்கு பின்னால் நடக்குது என்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை. கண்ணியமானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுக்கிறார்கள் 2 நிபந்தனைகளுடைய பேரில். முதலாவது நிபந்தனை என்ன? என்னுடைய ஆட்சியை உங்களுக்கு நான் விட்டு தாரேன், நீங்கள்
உங்களுடைய ஆட்சிக்கு பிறகு நீங்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு மீண்டும் இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி அஹ்லுல் பைத்தான நபி அவர்களுடைய குடும்பத்தினரான எங்களுக்குத்தான் வர வேண்டும் என்ற முதல் நிபந்தனை. இரண்டாவது, எனக்கும் என்னுடைய இந்த குடும்பம் நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதனால் மாதம் ஒரு கணக்கு பைத்துல் மாலில் இருந்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று இரண்டு நிபந்தனைகளை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் மூலமாக அனுப்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு பின்னால் நான் மரணித்து விட்டால் ஹிலாஃபத் உங்களுக்கு தான் வரும், அதே போல உங்களுக்கு நான் பைத்துல் மாலில் இருந்து ஒரு கணக்கை நான் ஒவ்வொரு மாதமும் செலுத்துகிறேன் என்று அவர்களும் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் இப்னு அசீர் உஸூதுல் காபாவில் குறிப்பிடுறாங்க, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 49வது வருடம் வஃபாத் ஆகிறாங்க. இவர்கள் வஃபாத் ஆகிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னன்னா, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹுடைய மனைவி ஜஅதா பின்து அஷ்அஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடியவள் ஷியாக்களை சேர்ந்த பெண்ணாக இருந்தால், இவள் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாப்பாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வைக்க ஆரம்பிக்கிறார். ஸ்லோ பாய்சன் என்று சொல்லுவோமே, இந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வைத்து ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹுடைய உடம்புக்குள்ளால் அது ஊடுருவி அவர்கள் இதன் மூலமாக மரணப்படுக்கைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரனை பார்க்க வராங்க. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுசைனே, என்னுடைய தம்பியே, என்னுடைய சகோதரனே, எனக்கு விஷம் வைக்கப்பட்டு விட்டது, இதன் மூலமாகத்தான் நான் சக்கராத்திலே இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் உடனே கேட்டார்கள், மன் சகாக யா அஹி, என்னுடைய அருமை சகோதரனே, உங்களுக்கு விஷம் வைத்தது யார் என்று கேட்ட நேரத்திலே ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்திலும் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, இது தான் நபி அவர்களுடைய பேர குழந்தை. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், மா சுஆலுக யா அஹி, என்னுடைய சகோதரனே, நீங்க என்ன கேட்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? யார் வைத்தார் என்று நான் சொன்னால் அவரோடு நீங்க யுத்தம் செய்ய போறீங்களா? சண்டை பிடிக்க போறீங்களா? அகிலுஹும் இலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுத்து விட்டேன், அவன் பார்த்து கொள்வான், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று சொல்லி இதன் மூலமாக ஹசன் ரலியல்லாஹுடைய வஃபாத் ஏற்படுது. கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே வருகிறது. இமாம் இப்னு அசீர் உஸூதுல் காபாவிலே குறிப்பிடுகிறார்கள், முஸ்அப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹசன் ரலியல்லாஹுடைய சகோதரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நடந்தே 25 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு ஒரு வணக்கசாலி தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி சில தினங்கள்ல ஷாம்ல முஆவியா ரலியல்லாஹுடைய வஃபாத் ஏற்படுது. இவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அசில்ல ஆட்சி யாருக்கு வர வேண்டும்? அஹ்லுல் பைத்தான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஆட்சி வர வேண்டும். ஆனால் ஷாமில் இருந்த சிலர் முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீதை அடுத்த கலீஃபாவாக நியமித்துக் கொண்டார்கள். பெரும் சர்ச்சை ஏற்படுத்துகிறது. இதனால மர்வான் என்று சொல்லக்கூடியவன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அவர்களிடத்திலே வந்து பயமுறுத்துகிறான், மிரட்டுகிறான், நீங்கள் யஸீதை தான் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பைஅத் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று பயமுறுத்துகிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, முக்கியமான சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் யஸீதுக்கு பைஅத் செய்வதை மறுத்துவிட்டார்கள், கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இதனால் மக்காவில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தனி ஆட்சியை நிறுவுகிறார்கள். மதீனாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூஃபாவிலிருந்து பல கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருது. கூஃபா என்பது ஈராக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த கூஃபா வாசிகள் பல கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன இருக்குது? கூஃபா வாசிகள் உங்களைத்தான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறார்கள், அதனால் நீங்கள் கூஃபாவிற்கு வந்து இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல கடிதங்கள் வருகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், என்ன செய்வது?
சொல்வது. என்று சொன்னால் கூஃபா என்பது ஷாமுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊர். ஷாம்ல யசீதுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கூஃபா மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிடுகிறார்கள் என்றால் ஏதாவது இதிலே சதி இருக்கிறதோ என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் அகீல் என்று சொல்லக்கூடியவர், இவர் யார் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் இன்னொரு திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண்ணின் மூலமாக பிறந்தவர் தான் அகீல். இவர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், யா அகி, என்னுடைய சகோதரரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உடனடியாக கூஃபாவுக்கு போக வேண்டாம். முதலில் நான் நேராக கூஃபாவுக்கு சென்று ஒவ்வொரு மக்களிடத்திலும் இதை பற்றி விசாரித்து இந்த விடயம் உண்மை என்று நான் அறிந்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதம் கிடைத்ததற்கு பிறகு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அகீல் கூஃபாவுக்கு பயணமாகிறார். கூஃபாவுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் சென்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பிய கடிதம் உண்மையா என்று கேட்ட எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 70,000 பேர், கூஃபா வாசிகள் 70,000 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் எங்களுக்கு கலீஃபாக வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். உடனே அகீல் என்ற இந்த தோழர் என்ன செய்கிறார், ஒரு கடிதத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு அனுப்புறாங்க. சொன்ன கடிதத்தில் இருந்தவாறு தான் இங்கே மக்களும் இருக்கிறார்கள், உங்களை விரும்புகிறார்கள், அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு சதியும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கூஃபாவிற்கு வரலாம் என்று சொல்லி கடிதத்தை அனுப்புகிறார். இந்த கடிதம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, மறுபக்கத்தில் கண்ணியமானவர்களே, இந்த ஓர்டரை நீங்கள் நன்றாக அவதானியுங்கள். ஷிமிர் தில் ஜௌஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன், இவனுக்கு கேள்விப்படுது என்ன, கூஃபா வாசிகள் எல்லாம் யசீதுக்கு பையாத் செய்வதை மறுத்துவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் கலீஃபாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் யசீதுக்கு ஒரு கடிதம் ஷிமிர் எழுதுகிறான். என்ன, கூஃபா வாசிகள் உங்களுக்கு பையாத் செய்வதை மறுக்கிறார்கள், நீங்கள் கலீஃபாவாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்ற ஒரு கடிதத்தை ஷிமிர் தில் ஜௌஷின் என்பவன் யசீதுக்கு அனுப்ப, யசீத் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு இவன் ஈராக்குடைய கவர்னராக இருந்த உபைதுல்லா பின் ஜியாதுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். உபைதுல்லா பின் ஜியாத் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். பிதாயாவுல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 கெட்டவர்கள் என்று சொல்லி 2 பேருடைய பேரையும் சொன்னார்கள். முதலாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவன், இரண்டாவது உபைதுல்லா பின் ஜியாத் என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த உபைதுல்லா பின் ஜியாத் தான் இந்த ஈராக்குடைய கவர்னராக இருக்கிறான். இந்த யசீத் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான், கூஃபாவில் ஏதோ நடக்குது, அதனால நீ ஈராக்குக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க, கூஃபாவிற்கும் உங்களை கவர்னராக நான் ஆக்கிவிட்டேன், கூஃபாவில் நடக்கிற பிரச்சனையையும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி யசீத் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். பிறகு கண்ணியமானவர்களை, கூஃபாவுடைய அந்த பவர் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு வருது. இந்த உபைதுல்லா பின் ஜியாத் கூஃபாக்கு வந்த நேரம் ஷிமிர் உபைதுல்லா பின் ஜியாதை பார்த்து சொன்னான், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்டா, அஹ்லுல் பைத்தை சேர்ந்த அகீல்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தையும் மாற்றிவிட்டார் என்ற ஒரு கெட்ட விடயத்தை, ஒரு கெடுதியை அவன் பரப்ப ஆரம்பிக்கிறான். உபைதுல்லா பின் ஜியாத் பார்க்கிறான், இது எந்த அளவுக்கு உண்மை, இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஆடை அணிவார்களோ அது போன்ற ஒரு விசாலமான ஜுப்பாவை அணிந்து, தலைப்பாகை அணிந்து, இரவு நேரத்தில் ஒரு ஒட்டகத்தில் கூஃபாவுடைய வீதியில் தலையை குனித்தவாறு அமைதியாக உலா வருகிறார் உபைதுல்லா பின் ஜியாத். வெளித்தோற்றத்தை பார்த்த கூஃபா மக்கள் இருள் காரணமாக முகம் விளங்கல்ல, தோற்றம் விளங்கியது. பார்த்தால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போல இருக்குது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்களோ என்று நினைத்து எல்லா மக்களும் ஆரவாரம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த விடயத்தை உபைதுல்லா பின் ஜியாத் அறிந்து ஷிமிர் சொன்ன விடயம் உண்மைத்தான் என்பதை இவன் விளங்கி கொண்டான். மறுநாள் என்ன நடக்குது, பெரும் படையை திரட்டி கொண்டு கூஃபாவை முற்றுகையிட்டு அங்கிருந்த அந்த மக்கள்
மக்களை எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று திரட்டி வாள்களை ஏந்திய வண்ணம் அந்த மக்களை பார்த்து உபைதுல்லா பின் ஜியாத் சொன்னான், தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளையை இழக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, மனைவிமார்கள் விதவையாக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, குழந்தைகள் அனாதையாக வேண்டும், தன்னுடைய தந்தை இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்து கொள்ளட்டும் என்று வாள் முனையில் அவர்களை மிரட்டுகிறான். 70,000 பேரும் பயந்து, உயிருக்கு பயந்து யசீதுக்கு பைஅத் செய்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. பிறகு என்ன நடக்குது கண்ணியமானவர்களே? ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க 19 அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்களுடன் 70 பேரை கூட்டிக் கொண்டு கூஃபாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மதீனாவுல இருந்து கூஃபாவுக்கு போறாங்கன்ற விடயம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேள்விப்பட்ட நேரம், இவர்கள் அந்த நேரத்திலே மதீனாவிலிருந்து 3 நாள் தொலை தூரத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க புறப்பட போறாங்க என்ற செய்தி கிடைத்தவுடன் 3 நாள் தூரத்தை ஒரே நாளில் வந்தடைகிறார்கள். மிக வேகமான குதிரையிலே ஒரே நாளில் வந்தடைந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்விற்காக கேட்டுக்கொள்கிறேன், நீங்க கூஃபாக்கு மட்டும் பேற்றாதீங்க, நிலைமை மோசமாக இருக்குதுன்னாங்க. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, என்னை 70,000 பேர் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எனக்காக வேண்டி இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் சென்றே ஆக வேண்டும் என்று ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் முடிவை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எத்தனையோ தடவை தடுத்தும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பிறகு கண்ணியமானவர்களே, இந்த அகீலை தேடி உபைதுல்லா பின் ஜியாத் கூஃபாவிலே கொலை செய்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, இங்கால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு வராங்க. இடையில வரக்கூடிய நேரத்திலே ஃபரஹ்ஸத் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கவிஞரை சந்திக்கிறார்கள். இவருடைய கவிதைகள் அரபு இலக்கணம், இலக்கியம், அதப் போன்ற பாடங்களிலே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதிகமான ஆதாரங்களை இவருடைய கவிதைகளில் இருந்து மார்க்கறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கவிஞரை சந்தித்து கூஃபாவுடைய நிலைமையை கேட்ட பொழுது அவர் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அகீல் என்பவர் கொலை செய்யப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு கூஃபாவுடைய நிலையை கவிதை அடிப்படையில் சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கூஃபா மக்களுடைய உள்ளங்கள் உங்களை நோக்கி இருக்கிறது, ஆனால் கூஃபாவுடைய வாட்கள் யசீதை நோக்கி இருக்கிறது என்ற விடயத்தை சொன்னார். இதன் மூலமாக என்ன விளங்க வருகிறது? உங்களைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நீங்கள் கலீஃபாவாக வர வேண்டும் என்ற ஆசையில் இருந்தார்கள். ஆனால் யசீதுடைய படை பயமுறுத்தி வற்புறுத்தி அவனுக்கு பைஅத் செய்ய வைத்து விட்டார்கள் என்ற விடயத்தை சொன்ன பொழுது இந்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்த 19 பேரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், கூஃபாவுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அகீல் என்பவரை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அதற்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்ற நியத்திலே நாங்கள் சென்றாக வேண்டும், எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் மதீனாவுக்கு திரும்பாமல் அந்த கூஃபாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இடையிலேயே அகீல் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயமும் கூஃபாவுடைய நிலைமையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அதுக்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் கூஃபாவுக்கு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கூஃபாவுக்கு வரும் பொழுது கர்பலா என்ற இடம் வருகிறது. கர்பலா என்றால் கர்ருன் வ பலாஉன், சோதனை நிறைந்த இடம் என்பது இதற்கு கருத்து. கர்ருன் வ பலாஉன், இதை சேர்த்து தான் கர்பலா என்று சொல்லப்படும். இந்த இடம் வந்ததும் ஷிம்ர் தில் ஜௌஷின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சொன்னான், நீங்கள் யசீதை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று பயமுறுத்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யசீதை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், என்னை யசீத் இடத்திலே கூட்டிக் கொண்டு செல் என்று சொன்ன நேரத்தில் ஷிம்ர் தில் ஜௌஷின் இன்னொரு விடயத்தையும் சொன்னான், நீங்கள் உபைதுல்லா பின் ஜியாதையும்
நீங்கள் அவருக்கும் பைஅத் செய்ய வேண்டும், உபைதுல்லா பின் ஜியாதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யஸீத் தானே ஹலீஃபா, அவனை நான் ஹலீஃபாவை ஏற்றுக்கொள்கிறேன். உபைதுல்லா பின் ஜியாத் யார், அவனை நான் எதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுத்து விட்டார்கள். உடனே ஷிமர் உபைதுல்லா பின் ஜியாத் இடத்திலே போய் இந்த விடயத்தை சொல்ல உபைதுல்லா பின் ஜியாத் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். உடனே யஸீதுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான். எப்படி என்றால், ஹுசைன் இதோ கர்பலாவில் இருக்கிறார், உங்களுக்கு பைஅத் செய்ய மறுக்கிறார் என்று சொல்லி பொய் வதந்தியை கிளப்பி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஸீதுக்கு பைஅத் செய்ய விருப்பமாக இருக்கிறார்கள், தனக்கு பைஅத் செய்யவில்லையே என்ற ஒரே காரணத்தால் இப்படி மாற்றி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான் உபைதுல்லா பின் ஜியாத். யஸீத் கடிதத்தை படித்து பார்த்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். அப்படி என்றால் நீங்களே பார்த்து ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று பொதுப்படையாக ஒரு விடயத்தை யஸீத் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறான். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே என்ன நடக்குதுன்னு சொன்னா, உபைதுல்லா பின் ஜியாத் பெரும் ஒரு படையை திரட்டி இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடன் வந்த சஹாபாக்களை கொன்று குவிக்கிறான். கண்ணியமானவர்களே, 19 அஹ்லுல் பைத்தை சேர்ந்த நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 19 பேரும் அந்த கர்பலா என்ற இடத்திலே அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். தொழுகை நேரம் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷிமரை பார்த்து சொன்னார்கள், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தா, நான் தொழுது கொள்கிறேன், தொழுததற்கு பிறகு மீண்டும் இந்த யுத்தத்தை சண்டையை தொடர்ச்சியாக நடத்துவோம் என்று சொன்னோன ஷிமர் சொன்னான், அதற்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது. ஒன்று நாங்கள் அல்லது நீங்கள், இருவரில் யாராவது ஒருவர் தான் வெற்றி கொள்ள வேண்டும். தொழுவதற்கெல்லாம் இந்த இடத்திலே டைம் கிடையாது, அனுமதி கிடையாது என்று சொல்ல கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானத்தை தாண்டி மலக்குமார்கள் போக முடியாத அந்த சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி தன்னுடைய சன்னிதானத்திற்கு அல்லாஹ் அழைத்து நபி அவர்களை கண்ணியப்படுத்தி கிஃப்டாக நன்கொடையாக கொடுத்தது தான் இந்த தொழுகை. இப்படியாப்பட்ட தொழுகை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரனுக்கு தொலை கொடுக்கலன்னு சொன்னா, தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கலன்னா இவர்களைப் போல அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் தொழுது தான் ஆக வேண்டும் என்று தக்பீரை கட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ஒரு சின்ன புள்ள அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய புள்ள ஹுசைன் ரலியல்லாஹுடைய மடியில் வந்து தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறது. அனஸ் அன்-நஹஇ என்று சொல்லக்கூடியவன் ஒரு அம்பை இழுத்து விடுகிறான். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நெற்றி பொட்டிலே வந்து படுகிறது. அந்த அம்பு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை துளைத்து கொண்டு செல்கிறது. அந்த இரத்தம் அந்த குழந்தையுடைய முகத்திலே படுகிறது. கண்ணியமானவர்களே, அப்படியே சரிந்து விழுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த கர்பலா என்ற இடத்திலே அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை தனியாக வெட்டப்படுகிறது. இவர்களுடைய தலை மட்டுமல்ல, அந்த 70 பேருடைய தலையும் வெட்டப்பட்டு ஒவ்வொரு தட்டிலே வைத்து அதற்கு மேலால் துணியால் போர்த்தி உபைதுல்லா பின் ஜியாத் இடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த 70 பேருடைய உடம்புகளை ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்து குமித்து ஆடைகளை எல்லாம் இல்லாமலாக்கி நிர்வாணமாக்கி குதிரைகளை உபைதுல்லா பின் ஜியாத் ஏவி விடுகிறான். அந்த குதிரைகள் அந்த 70 உடம்புக்கு மேலால் சரமாரியாக சென்று அந்த உடம்புகளை சின்ன பின்னமாக்கிறது. கண்ணியமானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படியாப்பட்ட ஒரு அநியாயம்! ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அரண்மனைக்கு யாராவது செல்வதாக இருந்தால் ஒரு தட்டு நிறைய தங்கம், வைடூரியம், வைரம், வெள்ளி இப்படியாப்பட்ட விடயங்களை தான் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். உபைதுல்லா பின் ஜியாத் இடத்திலே 70 தட்டுகள் வருகிறது. ஒரு தட்டுடைய துணியை அவ்வாறே திறந்து பார்க்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
முகம் தலை இருக்கிறது கண்ணியமானவர்களே. உபைதுல்லா பின் ஜியாத் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு அம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய மூக்கு துவாரத்திலே விட்டு தூக்கி நபியுடைய பேர குழந்தையை பாருங்கள், இது தான் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தையாம் என்று பரிகாசம் செய்கிறான் கண்ணியமானவர்களே. வானம் தாங்குமா, பூமி தாங்குமா கண்ணியமானவர்களே? கிதாபில் எழுதுறாங்க, அன்றைய நாள் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் அந்த கர்பலாவில் ஏற்பட்டது. கர்பலாவுடைய அந்த அடி வானம் சிவப்பு நிறத்தில் இருந்ததாக இப்னு கஸீர் பிதாயாவிலே குறிப்பிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அந்த தலையை வைத்து பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறான். யசீதுக்கு கேள்விப்படுகிறது, இப்படி ஒரு அசம்பாவிதம் கர்பலாவிலே நடந்திருக்கிறது என்று. யசீத் கவலைப்பட்டான். என்ன சொன்னான்? நான் இந்த அளவுக்கு செய்ய சொல்லலையே, நான் ஏதாவது செய்யுங்கள் என்று பொதுவாகத்தானே சொன்னேன், இந்த அளவுக்கு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே என்று அவன் கவலைப்பட்டான். கவலைப்பட்டு என்ன நடக்க போகிறது கண்ணியமானவர்களே? அவனுடைய ஆட்கள் தானே, அவனுடைய சகாக்கள் தானே இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்கியது. சுப்ஹானல்லாஹ். திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, சல்மா என்ற பெண்மணி சொல்றாங்க, நான் நபி அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு சென்றேன். அழுது கொண்டிருந்தார்கள். மா யுப்கீகி, உங்களை அழ வைத்தது எது, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம் வ அலா ரஸிஹி வ அலா லிஹ்யதிஹி அத்-துராப். நபி அவர்களை நான் கனவிலே கண்டேன், அவருடைய தலையிலும் தாடி முடியிலும் மண் படிந்திருந்தது. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இது என்ன கோலம், உங்களுடைய தலையிலும் தாடியிலும் மண் படிந்திருக்கிறதே என்று சொன்னோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து விட்டு வருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். இதை நினைத்து தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் பகல் நேரத்திலே கைலூலா தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நபி அவர்களை கனவிலே கண்டேன். நபி அவர்களுடைய ஆடையிலே புழுதி படிந்தவர்களாக, தலை பரட்டை அடைந்தவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். ஒரு பாத்திரத்திலே இரத்தத்தை அப்படியே வலித்து ஊத்தி கொண்டிருந்தார்கள். உடனே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இது என்ன பாத்திரம், இது யாருடைய இரத்தம் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஹுசைனுடைய இரத்தம். இந்த இடத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது, இந்த இரத்தம் பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த இரத்தத்தை எல்லாம் நான் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். திடுக்கிட்டு நான் எழுந்தேன். எழுந்து விசாரித்து பார்த்ததில் அன்றைய நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலா என்ற இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அஹ்லுல் பைத்தை சேர்ந்த பெண்கள் ஒரு கவிதையை அழுத வண்ணம் படித்தார்கள். என்னவென்று சொன்னால், நபி அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் கர்பலாவுடைய தூசிகள் ஹுசைனுக்கு ஆடையாக மாறிவிட்டது என்று அழுத வண்ணம் படித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு நடந்தது ஹிஜ்ரி 61 முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நாள் 10வது தினம் வெள்ளிக்கிழமை என்று. கண்ணியமானவர்களே, இது தான் கர்பலா. கர்பலாவுடைய நாளில் நடந்த மிகப்பெரிய அநியாயம் இதுதான். இது போன்ற அநியாயம் உலகத்திலே நடக்கவில்லை. நபி அவர்களுடைய பேர குழந்தை ஷஹீதாக்கப்பட்டார்கள் அநியாயமாக. இப்படியாப்பட்ட பயங்கரம் நடந்த இடம்தான் இந்த கர்பலாவுடைய பூமி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட சரித்திரத்தை மறைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இதன் மூலமாக நாமும் படிப்பினை பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். கண்ணியமானவர்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.